உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். கைதாவாரா உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி வீச போகும் பிரம்மாஸ்திரம், விஜய்க்கு இனிமேதான் உண்மையான அக்னி பரீட்சை. இந்த மூணையும் தான் நான் உங்களுக்கு தலைப்பா கொடுத்திருக்கேன். இந்த மூணை பத்தியும் தான் நாம கொஞ்சம் டீட்டெயில்டா பேச போறோம். முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, கைதாவாரா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு போட்டிருக்கேன். அவர் கைதே ஆக மாட்டார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எவனாவது ஓரத்துல திமுக கரைவேட்டி கொஞ்சோண்டு இருந்ததுன்னா போதும், அவன் என்ன வேணாலும் அடவாடி பண்ணலாம், அவனை கைது பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கேவலமான ஆட்சி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரனையே போலீசார் விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பிரச்சனை முத்தின பிறகுதான் மறுநாள் கைது அப்படிங்கறதா நடந்தது. ஒரு ரேபிஸ்டியே அரெஸ்ட் பண்ண துப்புக்கில்லாத இந்த ஆட்சி தான் துணை முதலமைச்சரை கைது செய்ய போதா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. இப்ப கூட பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு பெண்ணை மிரட்டி 6 மாசமா பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கான். இன்னைக்கு லட்சுமணன் திமுகவோட எம்எல்ஏ மாவட்ட செயலாளர், அதிமுகல இருந்து போனவர் தான் அவரு நான் விசாரிச்சுட்டேன், அவர் ஒன்னும் மிரட்டி பாலியல் வன்புணர்வு எல்லாம் செய்யல அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. ஒரு திமுக மாவட்ட செயலாளரே இப்படி பேசும்போது அங்க இருக்கிற போலீஸ்காரர்கள் நடவடிக்கை எடுத்துருவாங்களா? இல்ல நடவடிக்கை எடுத்துட்டு தான் அவங்க சும்மா இருக்க முடியுமா? ரேப் பண்றவன், கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், கஞ்சா விற்கிறவன், கள்ளச்சாராயம் விற்கிறவன சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான் திமுக காரங்கிற ஒரே காரணத்துக்காக உதயநிதி கைதாயிடுவாரா என்ன? என்னங்க இப்படி எல்லாம் முட்டாள்தனமா தலைப்பு வைக்கிறீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். பட் அது உண்மையும் கூட தான். நம்ம எதுக்காக உதயநிதியை கைது செய்ய சொல்றோம் அப்படின்னா, நேத்து உதயநிதியோட பிறந்த நாள் அப்படிங்கிறது நடந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவ்வளவு பெரிய வாழை வச்சுக்கிட்டு கேக்கு முன்னாடி நிக்கிறாரு. அவரு வாழால கேக்கு வெட்டல. ஏன்னா நான் அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தேன். நீ அந்த கேக்க வச்சுக்கிட்டு வாழை அந்த இடத்துல ஏந்திக்கிட்டு நீ ஸ்டில்லு கொடுக்குற அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரவுடி பயிலுக என்கவுண்டருக்குன்னே பிறந்த கேங் எல்லாம் இருக்கும். இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட கேங் எல்லாமே எங்க அண்ணன் பெரிய மாசு இல்ல, கெத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தன் கோர்ட்ல போயிட்டு கூண்டுல உட்கார்ந்து இருக்கிறது வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டு மறுபடியும் ஒரு கேஸ்ல போனான் பாத்தீங்களா? இந்த மாதிரி ரீல்ஸ் பைத்தியங்கள் அப்படிங்கிறது செய்யும் இந்த வேலையை. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய ரவுடி, இந்த கேரளாவை சேர்ந்த தமிழ்நாட்டின் பிரபல ரவுடி இந்த பினு அப்படிங்கிற ஒருத்தர்லாம் இந்த பட்டாக்கத்தியால கேக் வெட்டி அது பெரிய சர்ச்சையா மாறி எல்லாத்துக்கும் கைது செய்யப்பட்டாங்க. இது மாதிரி நிறைய இளைஞர்கள் கேக்கு முன்னாடி அப்படியே அருவாளால வெட்டினா பெரிய மாசு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலகட்டங்கள்ல செஞ்சது, கைது செய்யப்பட்டதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி ஒரு புகைப்படம் எடுக்கிறது அவங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ற மாதிரி ஆகாதா? நீ துணை முதலமைச்சரா இல்ல ரவுடியா? என்ன இது? எவனோ ஒருத்தன் கொண்டு உங்களுக்கு வீர வாழ் கொடுக்குறான். ஏன்னா நீங்க ராஜராஜ சோழனாச்ச, ராஜேந்திர சோழனாச்ச, அறுத்து தள்ளிடுவீங்கல்ல அப்படியே திட்டங்கள் எல்லாத்தையும், நீட் தேர்வு அறுத்து தள்ளின மாதிரி. அதனால உங்களுக்கு வீர வாழ் கொடுத்திருக்காரு. எந்த போருக்கு போக போறாரு அப்படின்னு தான் நமக்கு தெரியல. போருக்கு போறாரா, நைட்ல பாருக்கு போறாரா, அதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லாத விஷயம். நீங்க வாழ் கொடுத்தானா வாங்கிட்டு போ. கேக்கு வெட்டுறதுக்கு நீங்க சின்ன கத்தியை தான் பயன்படுத்துறீங்க. அது என்ன அந்த ஸ்டில்லு ஒண்ணு உங்களுக்கு? எந்த ஸ்டில்ல எப்படி கொடுக்கணும்னே தெரியாதா? ஏதோ ராத்திரியில ஒரு அரை நிர்வாண போட்டாவை போட்டீங்க, கை தவறி போட்டீங்களா, இதெல்லாம் பெரிய விஷயமா வரும் அப்படின்னு தெரியுமா தெரியாதா? உதயநிதியே இப்படி போடுறாரு அப்படின்னு நாளைக்கு இன்னும் 2 பேர் போட மாட்டான்னு என்ன நிச்சயம்? சமூகத்தை தப்பான வழியில வழி நடத்தக்கூடிய வேலையை ஒரு துணை முதலமைச்சர் செய்யலாமா? நாயை கட்டி பிடிச்சிட்டு ஸ்டில்லு போடுறது, அருவாலை வச்சுக்கிட்டு ஸ்டில்லு கொடுக்கறது, நீங்க லைம் லைட்ல இருக்கணுங்கிறதுக்காக பண்ற பைத்தியகாரத்தனங்கள் தானே இது. நியாயமா இதை இன்னொருத்தன் செஞ்சிருந்தாங்கன்னா நேற்று நைட்டோட நைட்டா கை செஞ்சிருப்பாங்க, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இருப்பீங்க. இப்ப உதயநிதிக்காக ஒரு கண்டன குரல் கூட வராது. அவரு எப்பேற்பட்ட ஆளு? ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் அவர் வாழ் வச்சிருக்க மாட்டாரான்னு அன்பில் மகேஷ் பேசினாப்ல. அதாவது கருணாநிதி பிறந்தப்ப அந்த பிறந்த வருடம் MK22 சம்திங் பர்த்டே, எனக்கு டேட்டு தெரியல. அது மாதிரி MK ஸ்டாலின் MK49 ஒண்ணு எங்கள்கிட்ட இருக்கு. இப்ப உதயநிதி MKSU அப்படின்னு ஒரு வெப்பன் இருக்கான். அதாவது முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி அவர் பிறந்த வருடம் 77 இப்படி எல்லாம் போட்டு இவங்களை வெப்பனாவே காட்டுறாங்களாம். இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அசிங்கம் அப்படின்னு நமக்கு தெரியல. நியாயமா இந்த விஷயத்துக்கு உதயநிதி எல்லாம் கைது செய்யணும், ஆனா செய்ய மாட்டாங்க. சரி, ரைட்டு, விட்டுருவோம். இப்ப அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரம்மாஸ்திரத்தை வீச போகிறார் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அது என்ன பிரம்மாஸ்திரங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த பொதுக்குழு, அதிமுகவோட பொதுக்குழு நடக்கும் போது இந்த பொதுக்குழுல கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள், பிரிந்திருந்தவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது. இதுல முக்கியமா ஒரு டாக் அப்படிங்கிறது மேல்மட்டத்துல ஓடுது. என்ன அப்படின்னா, டிடிவி தினகரனும்
ஓ பன்னீர்செல்வமோ செங்கோட்டையனோ கொடநாட பத்தி பேசுறாங்க, எடப்பாடி கொலைகாரன் இப்பெல்லாம் பேசுறாங்க. ஆனா சசிகலா அவர்கள் இதுவரைக்கும் அம்மாவின் ஆட்சி அமையும், தீய சக்தி திமுக ஒழிய வேண்டும், இதை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தினகரன் மாதிரி சில்ற பசங்க, பன்னீர்செல்வம் மாதிரி சில்ற பசங்க, செங்கோட்டையன் மாதிரியான பிரிஞ்சு அடுத்த கட்சிக்கு போனவர்கள் இவங்க எல்லாம் தள்ளிட்டு ஏன் சசிகலாவை நாம இணைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த பொதுக்குழுல விவாத பொருளா மாறுது. சசிகலா அவர்கள் இணைக்கப்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை. சசிகலாவை இணைக்கும் முடிவுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்கார் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாவே தெரியுது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதாவும் தகவல்கள் அப்படிங்கிறது வருது. அதாவது செங்கோட்டையன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரும் ஒருங்கிணைக்கணும்னு 10 நாளைக்கு முன்னாடி பேசினவர் ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையை ஏதாவது செஞ்சாரா அப்படின்னு கேட்டா இல்ல, உடனே டிவிகேவுக்கு போயிட்டாரு. அது அவர் சொந்த விருப்பம். பட் இவங்க வெளியில வந்ததுக்கான காரணம் ஒருங்கிணைணும் அப்படிங்கிறது கிடையாது, தனக்கான அங்கீகாரம் வழங்கப்படலை அப்படிங்கிறது தான். அப்ப செங்கோட்டையன் மாதிரி செயல்படாம உட்கார்ந்து அந்த ஆளுக்கு அங்கீகாரம் வழங்குறத ஒரு முக்குலத்தோர் ஆதரவு கட்சி அதிமுக இருந்தது. சசிகலா பிரிவினைக்கு பிறகுதான் ஒரு திட்டமிட்ட பிம்பம் முக்குலத்தோருக்கு எதிரானவர் எடப்பாடின்னு உருவாக்கப்பட்டுச்சுல்ல. இப்ப செங்கோட்டையன் தான் சாதிக்காரரு, அவரையே நீக்கினதால நான் முக்குலத்தோருக்கு எதிரானவனா இல்ல, யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுப்பேன், நான் ஒரு சாதி சார்பற்றவன் அப்படிங்கிறது தான் டாக் ஆயிருக்கு. ரெண்டாவது, சசிகலாவை இணைச்சா அந்த முக்குலத்தோரோட அதிருப்தியை சரிகட்டலாம் அப்படிங்கிற எண்ணமும் பேச்சுவார்த்தையும் இருக்கு. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க திமுகவோட பலமான விங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வழக்கறிஞர் விங்கு, டிஎம்கேவோட அட்வொகேட் டீமும் பயங்கர ஸ்ட்ராங். நீ எவ்வளவு வேணாலும் திருடு, எங்க வேணாலும் கொள்ளையடி, ஹைகோர்ட்ல கேஸ் நாங்க பாத்துக்கிறோம், சுப்ரீம் கோர்ட்ல நாங்க கேஸ் பாத்துக்கிறோம்னு மாத்தி 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 பார்த்தி போட்டு கையில காலில் விழுந்தாலும் காப்பாத்தி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு விங்கு அட்வொகேட் விங்கு. மறுபக்கம் ஐடி விங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்துல இந்த ஐடி விங்க முதல்ல உருவாக்கியது அதிமுக தான். மறைந்த அம்மா அவர்கள் இருக்கும்போது இந்த ஐடி விங் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. அதன் பிறகுதான் மற்ற கட்சிகள்லாம் ஐடி விங்க உருவாக்குனாங்க. ஆனா இன்னைக்கு நிஜ நிலவரம் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலயே மோசமான ஐடி விங், செயல்படாத ஐடி விங் அப்படின்னு அதிமுக ஐடி விங்க தான் பலரும் சொல்றாங்க. ஏன்னா திமுக ஐடி விங் 200 ரூபாய் உடன்பிறப்புகளை வச்சு தனி வார் ரூம் வச்சு அவனுங்களுக்கு சம்பளம் போட்டு அவனுங்களுக்கு செல்போன் வாங்கி கொடுத்து அவனுங்களுக்கு டேப் வாங்கி கொடுத்து வேலைகள் ரொம்ப பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஊடகத்திலையும் பாத்தீங்கன்னா பெய்டு கூலிபான்கள் இருக்கானுங்க, இவனுங்களை வச்சுக்கிட்டு எலும்பு போடுற மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம அண்டா குண்டாவெல்லாம் வச்சு கதறிக்கிட்டு இருக்காங்க ஒரு சைடு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. மறுபக்கம் என்டிகேவில எப்பவுமே ஐடி விங் ஸ்ட்ராங் தான். நாம் தமிழர் கட்சிங்கிறது ஐடி விங்கால தான் பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு எல்லாத்தையும் கடந்து ஐடி விங்ல நம்பர் 1 நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே உள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்பர் 1 ஐடி விங் அப்படின்னா டிவிகேவோட ஐடி விங் தான். அப்ப இதுல நாம என்னடா 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய அஸ்திரத்தை எடுத்திருக்காரு. அந்த அஸ்திரத்துக்கு பேர் தான் வினுபாலன். கடந்த காலகட்டத்தில் ஐடி விங் மண்டல செயலாளராக இருந்த வினுபாலன் வைத்தியலிங்கம் ஆதரவாளராக இருந்தாலும் அதன் பிறகு கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். இப்ப ஒதுங்கி இருக்கார். மறுபடியும் ஐடி விங்க பலமா கட்டமைக்கணும் அப்படின்னா மறுபடியும் ஒரே தலைமை அப்படின்னு இல்லாம 2 மண்டலமா 3 மண்டலமா இப்ப பிரிச்சிருக்காங்க இல்லையா, திருச்சி அப்படி இப்படின்னு, அதே மாதிரி இல்லாம வெறும் 3 மண்டலங்கள் அப்படின்னு வச்சு வினுபாலன் கையில அந்த கண்ட்ரோல கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறதுக்காக திரு மிதுன் அவர்கள் மூலமா பேச்சுவார்த்தை நடத்துறதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா வினுபாலன் வந்து ஐடி விங்க பயங்கர ஸ்ட்ராங்கா வச்சிருந்த ஒரு நபர் திருச்சி மண்டலத்துல. திருச்சி இன்னும் சொல்ல போனா வினுபாலன் இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே ஐடி விங் நம்பர் 1ல இருந்துச்சு. அதை திரும்ப எடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு செஞ்சிருக்கார் அப்படிங்கிறதும் தெரிய வருது. வரக்கூடிய பொதுக்குழுவுல பிரிந்தவர்கள் சேர்க்கப்படும் பட்சத்தில் வினுபாலன் ஒரு முக்கிய பொறுப்புல அமர்த்தப்படுவார் ஐடி விங்ல அப்படிங்கிற செய்திகளும் நமக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பிஜேபி ஒரு பெரிய அஸ்திரம், இதுக்கு மேல கைது படலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான உத்தரவு அப்படிங்கிறதையும் மத்திய பிஜேபிக்கு அழுத்தமா கொடுத்திருக்காரு, இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்த கைது படலங்கள், வழக்கு, இடி, சிபிஐ எல்லாமே வரும். இவ்வளவு நாள் இருந்த மாதிரி இருக்காது, இனிமே வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது. கடைசியா எதற்காக விஜய் அவர்களுக்கு இனிதான் உண்மையான அக்னி பரீட்சை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, செங்கோட்டையன் கட்சியில இணைஞ்சிட்டார். ஒரு நல்ல அனுபவம் மிக்கவர், ஒரு சீனியர், அரசியல் தெரிந்த ஒரு நபர். ஆனா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களை தூக்குறதுல ஒரு பிளஸ் அப்படிங்கிறது இருக்கு, அதுக்கு நிகரா மைனஸும் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க ஈரோடு, கோவை, திருப்பூர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காலங்காலமா விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு உழைத்தவர்கள் இருப்பாங்க டிவிகேவினர். இனிமே
அவர்கள் எல்லாமே செங்கோட்டையனோட ஆட்களால கட்டுப்படுத்தப்படுவாங்க. ஏன்னா இந்த 3 தொகுதிக்குமே முக்கியமான பொறுப்பாளர் செங்கோட்டையன் தான் அப்படிங்க அந்த கிரேஸ் ஏறும். அது அவர்களோட அனுபவத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அப்ப செங்கோட்டையனோட ஆட்கள் இதுக்கு மேல அங்க ஆளுமை செலுத்த நினைப்பாங்க. ஏன்னா அதிமுகவில் ஆளுமை செலுத்த முடியல அப்படிங்கறதாலதான் அவங்க வெளியே வந்தாங்க. அந்த ஆளுமையை இங்க டிவிகேல செலுத்தலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இதை பேலன்ஸ் பண்ணணும். இல்லைன்னா பழைய, அதாவது பூர்வீக டிவிகேவினர் விஜய் அவர்களுக்காகவே ரசிகராயிருந்து அதன் பிறகு தொண்டர்களா மாறி விஜயே உயிர்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு செங்கோட்டையன் ஆட்களால ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கு. இதை சரியா கையாள வேண்டியது அவர்களோட பொறுப்பு. இரண்டாவது, செங்கோட்டையன் ஏன் பிஜேபியால அனுப்பப்பட்ட நபரா இருக்கக்கூடாது? இப்படியும் ஒரு பார்வை இருக்கு. இது எல்லாம் யூகம் அப்படிங்கிறது தான். இது நான் உண்மை அப்படின்னு சொல்ல வரல. இப்படி எல்லாம் தியரி இருக்குன்னு நான் சொல்றேன். விஜய் நீங்க போய் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, இப்படியாவது பேசி கூட்டணி கூட்டுவாங்கன்னு ஏன் செங்கோட்டையன் அனுப்பப்பட்டிருக்க கூடாது? கேள்வி ஒண்ணு. இதுல ஒரு ஆபத்து இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, தினகரன், பன்னீர்செல்வம் எல்லாம் செங்கோட்டையனோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒருங்கிணைன்னு சொல்லி செங்கோட்டையன் டிடிவியவும் பன்னீரையும் விட்டுட்டு டிவிகேவுக்கு போயிருக்காருன்னா ஏன் டிடிவி தினகரனால அனுப்பப்பட்ட நபரா செங்கோட்டையன் இருக்கக்கூடாது? எப்படியாவது அமமுக விஜய் கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு டிடிவி தினகரனால அனுப்பப்பட்ட ஆளா இருக்கிறதுக்கும் சாத்தியம் இருக்கு. சரி, டிடிவி தினகரன் கூட்டணிக்கு போயிட்டா என்ன, அவ்வளவுதான். அதன் பிறகு விஜய் அவர்களால டிடிவி இந்த மன்னார்குடி மாஃபியாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு எந்த சார்பற்ற அரசியல் அப்படிங்கிறது பேசவே முடியாது. இந்த கூட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே முக்குளத்து சமூகம் அப்படிங்கிற சாதியவும் கொண்டாந்து உங்க உள்ள திணிச்சு முக்குளத்தோர் கட்சியா மாத்தக்கூடிய வேலை அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் செய்யும். ரெண்டாவது, மன்னார்குடி மாஃபியா அப்படின்னாலே அதன் பிறகு ஊழல் அப்படிங்கிற வார்த்தையை பேசுறதுக்கு டிவிகேவிற்கு தகுதி அப்படிங்கிறது இல்லாம போயிடும். பட் இதெல்லாம் விஜய் கன்சிடர் பண்ணாமலே இருப்பாரு. எனக்கு இவ்வளவு தெரியுதுன்னா அவருக்கு அதிகமாவே தெரியும். அது இல்லாம கூட இருக்கிறவங்களும் இருக்காங்க, சொல்லி கொடுப்பாங்க. பட் தினகரன் மாதிரியான நபர்களால அனுப்பப்பட்ட நபராகவும் செங்கோட்டையன் இருக்கலாம் அப்படிங்கிற தியரியவும் இந்த இடத்துல நாம பேச வேண்டியதா இருக்கு. அப்ப இது எல்லாமே ஒரு அக்னி பரீட்சை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இந்த பரீட்சையில் முக்கியமான ஒரு அடுத்த மூவ் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் டிவிக்கே திமுக கடுமையான மோதல் அப்படிங்கிறது நடக்குது. இதற்கு மேல் பிஜேபியும் அதிமுகவும் சேர்த்தும் டிவிகேவை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. கண்டிப்பா அடிப்பாங்க. கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிறத ஒரு சாஃப்ட் பெடலிங் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. வராத பட்சத்துல எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாம் தான் ஒரு பெரிய அக்னி பரீட்சை. அடுத்தடுத்து இவங்க இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க? ஒரு பக்கம் ஸ்டாலின், மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இன்னொரு பக்கம் விஜய். இந்த ஒரு முக்கோண மோதல், இந்த போட்டி அப்படிங்கிறதுல நாம சீமானவர்களை சேர்த்துக்க வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட திமுக காரனாவே அவர் மாறிட்டார் அப்படிங்கறதால நம்ம சேர்த்துக்கல. இந்த முக்கோண அரசியல்ல யாரோட ஆட்டம் பலிக்க போகுது அப்படிங்கிறத நாம போக போக பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம்.